உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இந்த திருப்பலியில் கூடியுள்ள உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இணையதளத்தில் ஜபோதவி கேட்பவர்களுக்காகவும் மற்றும் சிறப்பாக வகையில் தங்கள் கருத்துக்களுக்காக திருப்பலி காணிக்கை அளித்தவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் பங்குகொள்கின்ற உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அவருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். நம்மை நம்முடைய குடும்பங்களில் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய ஜெபங்களோடு இறை மரியாதையின் ஜெபங்களும் இருந்து நம் ஆசீர்வாதங்களை பெற்று குடும்ப வாழ்க்கை அருமையாக வாழ இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியின் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நமது பாவங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுது கன்னியா
பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்கு உரிய நினைவு கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகளாகிய கொலோசை நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பபிராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர் தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. பல்லவி. கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன்.
வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசிவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்தும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, இந்த இரண்டு விஷயத்தை இன்றைய நற்செய்தி தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அன்பார்ந்த இயேசு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித ராயப்பன் வீட்டிற்கு சென்றார். புனித ராயப்பனுடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே ராயப்பனுடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருந்தார். 3. அங்கு நிறைந்தவர்கள் அவரிடம் ஜெபித்தார்கள். 4. இயேசு அவரை தொட்டு குணப்படுத்தினார். 5. அவர் விழித்திருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தார். புனித மார்க்கு தெளிவாக அருமையாக ஒரு சிறிய வாக்கியங்களில் ஒரு கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அருமையாக எடுத்து எழுதியிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரின் இல்லத்திற்கும் தேடி வருகிறார். அங்கே நாம் செய்வதெல்லாம் ஜெபம் செய்ய வேண்டும், அவரிடையே மன்றாட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யவும் நம்முடைய ஜெபங்களை கேட்கவும் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை தொட்டு குணப்படுத்துவார். தொட்டு குணப்படுத்திய பின் ஆண்டவருடைய அதிசயங்களை அனுபவித்த நாம் அவருக்கு எழுந்து பணிவிடை செய்ய வேண்டும். நற்செய்தியில நாம் பார்க்கிற பொழுது இயேசு அருமையான விஷயங்களை செய்வார். செய்கிற பொழுது ஒவ்வொருவருமே அவரிலே நம்பிக்கை கொண்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். குருடனுக்கு பார்வையளித்தார். பார்வை பெற்றவுடன் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார். அதன் பிறகு விசுவாசத்தோடு அவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். ஒவ்வொரு நற்செய்தியாளரும் தெரிவிக்கின்ற விஷயங்கள். இப்பொழுது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நற்செய்தியை நாம் மீண்டும் பார்க்கும் பொழுது 2 விதமான மக்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று பேய் பிடித்தவர்கள், இன்னொன்று தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள ஆண்டவரிடம் ஓடோடி வந்தவர்கள். 2 பேருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். 2 பேருக்குமே தெரியும். ஒரு சிலர் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்பதாக நோய் நொடியால் அவதிப்படுகின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். நம்பிக்கையோடு வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய சக்தி என்ன என்பதை தெளிவாக உணர்ந்திருந்தார்கள், தெளிவாக தெரிந்திருந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு வந்தார்கள், ஆனந்தத்தோடு சென்றார்கள். பேய்களும் ஆண்டவர் இயேசுவை தெரிந்திருந்தனர்.
அவர்கள் என்ன செய்தனர்? நீர் நசரேத்தூர் இயேசு மெஸ்ஸியா. ஆகவே என்ன செய்தார்கள்? அவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் ஓடி சென்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே இந்த பேராலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். எல்லா தருணங்களிலும் நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு அவரிடம் நாடி செல்கிறோமா? இது கேள்வி. நாடி சென்றவர்கள் விசுவாசம் கொண்டவர்கள், விசுவாசத்தோடு வந்தவர்கள் ஆனந்தத்தோடு திரும்பினார்கள். இன்னைக்கு நாம் அனைவரும் காலையிலே திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு வந்திருக்கிறோமா? ஆனந்தத்தோடு செல்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசம் என்பது, நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையை மெருகேற்ற வேண்டும். விசுவாசத்திலே, நம்பிக்கையின் பயணத்திலே எல்லா தருணங்களிலும் என்னிடம் விசுவாசம் நம்பிக்கையும் ஆழமாகவும் உறுதியாகவும் திடனாகவும் இருக்கிறதா? ஒரு கேள்விக்குறி, ஒரு பெரிய கேள்விக்குறி. பல நேரத்தில் நாம் கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவர் என்ன செஞ்சார் எனக்கு? அதே குடும்பம் தான், அதே கஷ்டம் தான், அதே வாழ்க்கை தான், அதே ஓட்டம் தான், அதே சவால்கள் தான். ஆண்டவர் இயேசு நிறைவாக எனக்கு என்ன செய்தார்? எத்தனையோ பேர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இந்த பூலோகத்தில் வாழ்கிற பொழுது இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பதாக திருச்சபை நமக்கு போதிக்கிறது. இந்த பயணத்திலே ஒரு சில ஆனந்தமும் இருக்கும், ஒரு சில கஷ்டமும் இருக்கும். சாதாரணமாகவே நாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே சுகமா முடியறது கிடையாது. எல்லாமே சுகமா முடியறது கிடையாது. அதுல எத்தனை சவால்கள், எத்தனை பிரச்சனைகள். ஒன்றும் இல்லை, நாம இடத்துல இருந்து ஒரு 9 மணி ஆகும் முன்னாடி பெங்களூர் தாண்டணும் அப்படின்னு சொன்னா 3 hour ஆகும். 3 hour ஆகும். சென்னையிலிருந்து பெங்களூர் 3 hourல வந்துடலாம். பெங்களூர் அவுட்டர் இருந்து உள்ள வரணும் 3 hour ஆகும். அது ஒரு தடங்கள் தான், ஒரு சவால் தான். இந்த சவாலை எதிர்த்து தான் நாம் வீடு செல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சவால்கள் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனால் இந்த சவால்கள் வருகிற பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம்? எனக்கு ஏன் இந்த சவால் அப்படின்னு நான் கேட்கிறேன். எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நான் கேட்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணம் செய்கிறார். என்ன சொன்னார்? மத்திய கடைசி அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல சீடர்களை விட்டு செல்கிறப்பட சொல்லலாம், உலக முடிவரை நான் உங்களோடு இருக்கிறேன். பொய் சொன்னாரா இயேசு சுவாமி? பொய் சொன்னாரா? உங்களோடு நான் இருக்கிறேன், உங்களோடு பயணம் செய்கிறேன். எது வரைக்கும்? நீ என் வீடு வருகின்ற வரைக்கும், உன்னுடைய பயணத்தை முடிக்கின்ற வரைக்கும். ஆக நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிற பொழுது விசுவாசம் நம்பிக்கையோடு வர வேண்டும். அப்பொழுது நாம் ஆனந்தமாக இருக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரத்திலே நாம் செய்கின்ற தவறு என்னவென்று சொன்னால், நம்மை வாழ முயற்சிக்கிறோம். நம்மை வாழ முயற்சிக்கிற பொழுது நாம் நான் என்கின்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர செல்கிறோம். ஆனால் எனக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஏன் ஓடுறேன்? ஆண்டவர் இயேசு பேரை கேட்டார். ஏன் நான் தகாத செயல்களை செய்கிறேன், தகாத செயல்களை செய்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை விட்டு நாம் தூரம் ஓடுகிறோம். பயம். இன்றைய நற்செய்தியிலே சாத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருந்தார்கள். நசரேத்தூர் இயேசு மெஸ்ஸியாவே, யாருக்கிட்ட வேண்டாம், உன்னுடைய சகவாசமே எனக்கு வாணும், வேடு ஓடி போறாங்க. பல நேரத்தில் நாம் செய்கின்ற விஷயங்கள் அவ்வாறாகத்தான் இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய இயல்புக்கு விரோதமாக, நம்பிக்கைக்கு விரோதமாக விஷயங்களை நாம் செய்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் நாம் வெளியே ஓடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சேவை புரிகின்ற ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது நமக்கு மட்டும் கிடையாது, நமது குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் சேவை செய்கின்ற நல்ல மனப்பாங்குடன் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உதரத்தில் பெற்ற பொழுது அவர் எலிசபெத்தை பார்த்த பொழுது அங்கே ஆனந்தம் நிறைந்தது. இருக்கிறதா என்ற நம்மிலே? எல்லாம் திருப்பலியில நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகவே மாறுகிறோம். நாம் இந்த இடத்தை விட்டு வெளியே சென்ற பொழுது வருகிறது அந்த ஆனந்தம், வருகிறது அந்த ஆனந்தம். வரவில்லை என்று சொன்னால் எது குறைபாடாக இருக்கிறது? ஏன் வரல? இதைதான் நாம் கேட்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்பொழுது நாம் இருக்கின்ற இடத்திலே ஆனந்தம் இருக்கிறதோ அப்பொழுது
வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நெருங்கி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆவியினுடைய ஆவியை கொடுத்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாலை பொருள். ஆண்டவரே, வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாதோ, இணையாயர்கள் சுசைநாதன், சதீஷ் மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்தோர் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மிலே விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்து ஆண்டவரை நாடி வருகிற பொழுது நம் ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம். ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம். எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, அந்த விஷயம் நம்முடையதாகவே மாற வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால், நம்ம சாதாரணமாக சாப்பிட்றோம் இல்லை, எதுக்காக சாப்பிட்றோம்? எதுக்காக சாப்பிட்றோம்? உயிர் வாழ சாப்பிட்றோம். ஆக நம் சாப்பிடுகின்ற உணவு என்ன ஆகிறது? நம் உடலோடு சேர்ந்து போகிறது இல்லைங்களா? அப்பதான் நமக்கு சக்தி வருது. அதன் மூலமாகத்தான் வாழ போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவாக மாறுகிறோமா? என்ன ஆகிறது? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு அவரை ஏற்கிற பொழுது, அவரை பிரதிபலிக்கிற பொழுது, நாம் நமது குடும்பங்களில் நம்முடைய சமுதாயத்தில் வேலை செய்கின்ற இடங்களிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியை பிரதிபலிக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக, ஒரு கடமைக்காக, ஏதோ ஒரு மனதிலே நாம் ஒரு விதமான சந்தோஷம், அதற்காக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதை காணாமல் போகிறது இல்லையா? கிறிஸ்தவ வாழ்வு திருச்சபையிலே நின்று போய்விடுகிறது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜெபிக்க வேண்டிய விஷயம் எல்லாம் அவ்வளவுதான். ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர் இயேசு என்னிலே பெற்றுக்கொள்கிற பொழுது, அவரை நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது நான் அவரை பிரதிபலிக்க வேண்டும். எங்க பிரதிபலிக்கிறது? வீட்டில் போய் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். என்ன பிரதிபலிக்கணும்? கேட்கணும் இல்லைங்களா? என்ன பிரதிபலிக்கணும்? எப்படி பிரதிபலிக்க வேண்டும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றதாக இருக்க வேண்டும். 4 பேருக்கு நல்ல வார்த்தை பேச முடியுமா? நம்மளால 4 பேரை பற்றி நல்லதா பேச முடியுமா? 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஊர்ல இருக்கிறவங்க நல்லா கரிச்சு கொட்டி எந்த கூட யாருக்குமே நம்மகிட்ட ஒரு மரியாதை இல்லாம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? பிரதிபலிக்கிறோமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை? ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த நற்பண்புகளை நாம் பெற்று ஆண்டவருடைய அருமையான பிள்ளைகளாகவும் சீடர்களாகவும் வாழ இறைவன் நம் அனைவரும் ஆசீர்வதிக்கட்டும் என்ற அனைவரும் கண்களை மூடிய வண்ணம் கரங்களை விரித்து தந்தையிடம் பக்தியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து கைவிடுகின்றோம். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை விடுமுடன் நலமே என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனேசமரியே, எம் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவோம் இறைவனேசமரியே, எம் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவோம் இறைவனேசமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். திருமுழுக்கு பெற்று புதுநன்மை வாங்கி ஒவ்வொரு அருட்சாதனத்தின் வழியாக தங்களை தயாரித்துள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே இப்போது வழங்கப்படும் நற்கருணை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் இடங்களில் இருந்தபடி இறை ஆசை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள்.
இருளே போக்கும் ஒளியா, இருளே போக்கும் ஒளியா, தேடி வந்த தெய்வமே என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு என்று எழுந்துட்டார் என்ன ஆனந்தம், இருளும் உயரும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இயேசு என்று எழுந்துட்டார் என்ன ஆனந்தம், இருளும் உயரும் வரட்டுமே இதயம் கலங்குமோ, இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும் எவரும் உம்மை நாடும், எவரும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, வாடி நின்ற என்னை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே இயேசு. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்ட பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணிடம் பிறந்த உம் திருமகனை இவருடைய அருளடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட 4 நாட்கள் இருக்கிறது இல்லையா? நம்ம என்ன வழக்கமாகவே என்ன சொல்லுவோம்? திருவிழா சிறப்பாக நடைபெற மன்றாடுங்கள். திருவிழா சிறப்பாக தான் நடக்குது. திருவிழா சிறப்பாக தான் நடக்குது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது எலிசபெத் அம்மாளும் அவருடைய குழந்தையும் ஆனந்தத்தில் ஆர்ப்பரித்தனர் இல்லையா? ஆண்டவர் இயேசுவை பெற்ற பொழுது அவர் உள்ளத்திலே ஆனந்தம். நாம் செய்வதெல்லாம் இவ்வளவுதான். அன்னைக்கு பெருவிழா கொண்டாடுகிற பொழுது உங்கள் உள்ளத்தில் ஆனந்தம் இருக்கிறதா? உன் குடும்பத்தில் ஆனந்தம் இருக்கிறதா? இந்த 4 நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு அருட்சாதத்திலே பங்கு கொண்டு உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானம் நிறைந்த குடும்பத்தோடு, ஆனந்தம் நிறைந்த இதயத்தோடு இந்த பேராலயத்திற்கு வந்தால் உங்கள் வாழ்விலே அதிசயங்களும் அற்புதங்களையும் நீங்கள் காண்பீர்கள். அதுதான் உண்மையான பெருவிழா. அதுதான் உண்மையான பெருவிழா. ஆகவே அனைவரும் அன்பார்ந்த சகோதரி, ஏதோ வந்தோம், மாதா கோயிலுக்கு வந்தோம், மாதாவுக்கு நன்றி சொன்னோம், போனோம் அப்படின்னு இருக்காங்க. உங்கள் மனதிலே இருக்கின்ற கசப்பான அனுபவம் என்ன? உன் குடும்பத்தில் இருக்கின்ற கசப்பான அனுபவம் என்ன? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் நீக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நமக்கு பெருவிழா. அந்த பெருவிழாவை தான் அன்னை மரியாள் விரும்புகிறார் இல்லைங்களா? ஆண்டவர் நான் உலகக்கூடிய ஒரு என்னோடு இருக்கிறேன். என்னத்துக்கு வராரு? சும்மா தமாஷு வராரா? என்னத்துக்கு வராரு? நம் ஆனந்தமாக இந்த பயணத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் தாயை நமக்காக கொடுத்தார். எதற்காக? மகனே, மகளே, அவதிப்பட்டு போகின்ற வழி தெரியாது இருக்கும் பொழுது என் தாயை பார், அவர் உன் கருத்தை பிடித்து வழி நடத்துவார். பிடிக்கிறோமா? பிடிக்கணும் இல்லையா? ஆக பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, விசேஷமாக இந்த நாட்களிலே ஒவ்வொரு அருட்சாதத்தில் பங்கு கொள்ளுங்கள். சனிக்கிழமை காலையில் 3 திருப்பலிலும் ஹீலிங் செஷன் இருக்கும்.
ஆகவே பங்கு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை சமர்ப்பித்த வண்ணம் ஜெபியுங்கள். இறைவன் உங்களோடு இருப்பதை அறியுங்கள். அன்னை மரியாள் உங்களுக்காக ஜெபிப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது உங்கள் குடும்பமும் உங்களுடைய வாழ்வும் சுகமாகவும் ஆனந்தமாகவும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளாகவும் வாழ முடியும். அனைவரும் மன்றாடுவோமாக. அவர்கள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆமென். உலகில் ஒளியேற்றிடவே கண்மலையை மக்களின் தாயே. ಸಂತ ಮಹಾಪುರಿಗಳಿ ವಿಶ್ವಗುರು ಮತ್ತು ಧರ್ಮಸಭೆಯ ಪಂಡಿತ ಇವರ ಹಬ್ಬದ ಸ್ಮರಣೆಯನ್ನು ಧರ್ಮಸಭೆ ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಿದೆ. ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಭಕ್ತಾದಿಗಳಾದ ನಾವೆಲ್ಲರೂ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನು ಗೌರವಿಸಲು, ನಮಿಸಲು, ವಂದಿಸಲು ನಾವಿಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ.